கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் சத்தியத்தை அறியும் பொழுது அது நம்மை விடுதலை செய்கிறதா இருக்கிறது. சத்தியம் என்றால் என்ன? வேத வசனத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வசனங்களும் சத்தியமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சத்தியமாக இருக்கிறது. அவருடைய வார்த்தையின்படி நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, அதன்படி நடக்கும் பொழுது அது நம்மை விடுதலையாக்குகிறதா இருக்கிறது. கொலோசியர் 1வது அதிகாரம் 13வது வசனம். இருளின் அதிகாரத்தில் நின்று தம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாகிய பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினார். தன்னுடைய சொந்த ஜீவனை நமக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவுடைய கடைசி துளி ரத்தத்தையும் நம் ஒவ்வொருவரின் பாவங்கள் நீங்கி நாம் ஒவ்வொருவரும் சுகமாய் வாழ்வதற்கு, தரித்திரம் இல்லாமல் கஷ்டங்கள் படாமல் நாம் விடுதலையாக மீட்கப்பட்ட ஜனங்களாக வாழ்வதற்கு கர்த்தர் தம்மையே ஒப்பு கொடுத்தார். ஆதார வசனம் எபிரேயர் 2வது அதிகாரம் 15வது வசனம். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களை, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவன் அறியாமலேயே அவனுக்குள் பயம் வருகிறது. அவனுடைய முடிவு எப்படி இருக்குமோ என்று அவன் இவ்வுலகில் வாழும் பொழுதே பயத்துக்கு அடிமையாகி விடுகிறான். அப்படிப்பட்ட மரண பயத்தின் அடிமைத்தனத்திற்கு கர்த்தர் அவனை நீங்களாக்கி அவனை விடுதலையாக்குகிறார். அதற்காகவே தன் உயிரை சிலுவையில் அவர் நமக்காகவே ஒப்பு கொடுத்தார். முதல் பகுதியை பாருங்க, ஜீவ காலம் எல்லாம். அப்படி என்றால் என்ன? அவன் வாழ்கிற ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு மணித்துளையும் அவன் மரண பயத்தினால் அகப்படுகிறவனாய் இருக்கிறான். இன்றைக்கும் பல பேருக்குள் பிசாசானவன் பயத்தை விதைக்கிறான். பிரியமானவர்களே, பூரண அன்பில் பயமில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் முழு மனதோடும் முழு ஆவியோடும் முழு ஆத்மாவோடும் நீங்கள் அன்பு கூறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பயமே இருக்காது. ஏன் தெரியுமா? அவர் உங்களோடு இருக்கிறார். அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறது. இப்படிப்பட்ட பாவ அடிமைத்தன கட்டிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்குகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மத்தேயு 9வது அதிகாரம் 2வது வசனத்தின்படி திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வரும் பொழுது இயேசு அவர்களுக்குள் இருந்த விசுவாசத்தை கொண்டு வந்தவர்கள் நிமித்தமாக அந்த மகனை அவர் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அவனை குணமாக்கினதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட பல பாவ அடிமைத்தன கட்டு நிமித்தமாக போராட்டங்கள், பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். சில பேருக்கு அது தெரியாமலே இருக்கும். எதனால அவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றத அவங்களுக்கு புரியாமலே இருப்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுடைய வாலிப பிராயத்துல அவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க. ஆனா இப்பொழுது அவங்களுக்கு வயது சென்றிருக்கும். ஆனா கர்த்தர் நியாயம் விசாரிக்கிறவர், கர்த்தர் உண்மையுள்ளவர். அந்த பாவங்களை முதலாவது ஒப்பு கொடுக்க வேண்டும். சில குடும்பத்தில் குழந்தையின்மை இருக்கும். அவர்கள் எல்லாம் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு கர்த்தருடைய இரக்கத்திற்காக, கர்த்தருடைய தயவிற்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்காக மனம் இறங்குவார். லூக்கா 7வது அதிகாரம் 48வது வசனத்தின்படி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். பிரியமானவர்களே, இந்த வசனத்திற்கு முன்பகுதியில் கர்த்தர் மேல் மிகவும் அன்பு கூர்ந்தபடியினால் கர்த்தர் அவருடைய பாவங்களை மன்னித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் கூட பிரியமானவர்களே, கர்த்தர் மேல் அன்பு வைத்து உங்களுடைய பாவங்களை நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுடைய பாவங்களிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி நீங்கள் வேண்டுகிற காரியங்களிலிருந்து கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கட்டளையிடுவார். உங்களை விடுவித்து உங்களை காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. இரண்டாவது, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை. ஆதார வசனம் அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பிசாசின் பிடியிலிருந்து, அந்த அடிமைத்தன கட்டிலிருந்து கர்த்தர் மனிதர்களை விடுதலையாக்குகிறார். இன்றைக்கும் அநேக குடும்பங்கள் செய்வனை கட்டின் நிமித்தமாக பிசாசின் பிடியில் அகப்பட்டு பயந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில நாளைக்கு என்ன நடக்க போகிறது,
இப்படியே இருந்தா நம்முடைய முடிவு என்ன என்று அவருடைய வாழ்க்கையில அவங்க அதிகமா பயப்படுறத பாக்குறோம். பிரியமானவர்களே, பிசாசானவன் ஒரு குடும்பத்தில் ஆளுகை செய்கிறான், அவர்களுடைய வாழ்க்கையில் கிரியேட் செய்கிறான் என்பதை சில அறிகுறிகள் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளலாம். அதுல சிலவற்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். முதலாவது, பயத்தை கொடுப்பான். இரண்டாவது, நிம்மதி இல்லாத தன்மை இருக்கும். மூன்றாவது, கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். நாலாவது, அதிகமாக கோபப்படுவார்கள். இப்படிப்பட்ட சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள பிசாசின் கிரியை அதிகமாக போராடுகிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, கர்த்தர் ஒரு வீட்டுக்குள் இருந்தால், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு குடும்பத்துக்குள் இருந்தால் அந்த வீட்டுக்குள் சந்தோஷமும் சமாதானமும் மாத்திரமே இருக்கும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அப்பொழுது சத்ருவானவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்க தனியா இருந்து ஜெபிக்க முடியல அப்படின்னா நீங்க சில நண்பர்களோடு இணைந்து உங்களுடைய விடுதலைக்காக ஜெபிக்கலாம். இல்லை என்றால் உபவாசத்தின் மூலம் நீங்கள் விடுதலையை பெற்றுக் கொள்ளலாம். இவ்விதமான ஜாதி பிசாசை உபவாசமின்றி மேற்கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. சில வகை கட்டுகள், செய்வனை கட்டுகள், மாந்திரிக கட்டுகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது நாம் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். சில பேர் பாருங்க, கனவுகள் நிமித்தமாக பயத்தோடு இருப்பாங்க. அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா உபவாசித்து அவருடைய குடும்பங்களுக்காக தாகத்தோடு ஜெபிக்கலாம். கர்த்தர் நிச்சயமாக அந்த விண்ணப்பத்தை கேட்டு அவருடைய குடும்பத்தில் அந்த பயத்தில் இருந்து, அந்த செய்வினை கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுதலையை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. வேதம் இப்படியாக சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி செலுதலும் இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ பிதாவாகிய தேவனுடைய குமாரராய் இருக்கிற நமக்கு விரோதமாக ஒருவரும் எழும்ப முடியாது. ஹல்லேலூயா. நாம் நீதிமானா இருக்கிற பட்சத்தில், கர்த்தரோடு இருக்கும் பொழுது எந்த தீங்கும் நமக்கு இழைக்கவே முடியாது. கர்த்தருடைய அரணான கோட்டைக்குள் நாம் பாதுகாப்போடு இருப்போம். மூன்றாவது, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. ஆதார வசனம் ரோமர் 8வது அதிகாரம் 15வது வசனம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதத்தில் அநேக அடிமைத்தனம் இருக்கிறது. எபிரேயர் 2வது அதிகாரம் 15வது வசனத்தின்படி மரண பயம் என்னும் அடிமைத்தனத்தை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமையா இருந்தார்கள். கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கினார். இது நாம் யாத்திராகமம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தில் அறிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, அழிவுக்குரிய அடிமைத்தனம் இருக்கிறது. சில பேர் கஞ்சா, போதை வஸ்துக்கள், குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருப்பார்கள். விபச்சார பாவத்தில் விழுந்து போயிருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களுடைய நிலைமையோ முடிவோ கொடூரமாக இருக்கும். அவர்கள் எல்லாம் கேட்டுக்கு நேராக போய்கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி இந்த உலகத்தில் சுற்றி திரிகிறான் என்று நம்ம வேதத்தின் மூலம் அறிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களை, நாம் பயப்படாதபடிக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை நம்ம பெறவில்லை. முதல் பகுதியை பாருங்க, திரும்பவும் பயப்படுகிறதற்கு. அப்போ நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு மறுபடியும் நீங்க பயப்படக்கூடாது. ஒருவேளை நீங்க புறஜாதியா இருந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். நீங்க ஏற்றுக்கொண்ட பிறகும் நீங்க அந்த பாவ அடிமைத்தனத்துல இருக்கவே கூடாது. அது மாத்திரமல்ல, அந்த பயத்தில் நீங்க இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, நீங்க முதலாவது தைரியமுடையவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல உங்களுக்கு யாருமே இல்லை, நீங்க யோசிக்கிறவங்களா இருக்கிறீங்களா? ஒருவேளை உங்களுக்கு அப்பாவோ அம்மாவோ இல்லையா? கவலைப்படாதீங்க, அவர் உங்களுக்கு அப்பாவாக அம்மாவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாக இருக்கிறது. அவர் ஐஸ்வர்ய சம்பந்தனராக இருக்கிறார். அவர் உங்களை இந்த பிசாசின் பிடியிலேயோ, அடிமைத்தனத்தின் பிடியிலேயோ, சாபத்தில் பாவத்தில் பிடியிலேயோ சிக்கி தவிப்பது அவருக்கு ஒரு நாளும் சித்தமல்ல. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீங்க அப்படின்னாலே கர்த்தர் உங்களை மீட்டு கொண்டு விட்டார். எல்லா அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி விட்டார். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு நீங்கள் நீதிமானாய் வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் பிறந்திருக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டும்? அவரை நீங்கள் பின்பற்ற வேண்டும். நானே வழியும் நானே சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அவரே வழியாக இருக்கிறார். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றும் போது இயேசுவே வழியாக இருக்கிறார். அதன் வழியாக தான் நீங்கள் பிதாவினிடத்தில் போக முடியும். அந்த இளைப்பாறுதல் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும்.
ஆராய்ந்து பாருங்க பிரியமானவர்களே. பாவத்துல நீங்க சிக்கி தவிக்க கூடாது. பிசாசின் பிடியில நீங்க இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்காது. நீங்க எவ்வளோ ஜெபம் பண்ணலாம், எவ்வளோ பிரயாசப்படலாம், நீங்க எவ்வளோ வேணா ஒர்க் பண்ணலாம். ஆனா இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க அடிமையா இருந்தீங்க அப்படின்னா, தப்புன்னு தெரியும் ஆனா விட்டு விடாதபடிக்கு நீங்க இன்னும் அந்த பாவத்தை பின்தொடர்ந்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முழு விடுதலை 100% கிடைக்கவே கிடைக்காது. நீங்க ஜெபிக்கிறது நிமித்தமாக தற்காலிகமான விடுதலை கிடைக்கலாம். ஆனா 100% உங்களுடைய வாழ்க்கையில முழுமையாக நீங்க விடுதலை பெற வேண்டும் என்றால் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த அடிமைத்தனத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, பாவத்திலிருந்து, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் வழிவந்த சாபத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்றால் நீங்கள் முதலாவது அறிக்கையிட வேண்டும். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் ஆசைகளையும் அதன் மாம்ச இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்ற வசனத்தின்படி உடைய ஆசை இச்சைகளை, அதன் வழி வந்த பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டு அதை விட்டுவிட வேண்டும். அதை நீங்கள் மீண்டும் செய்யாதவாறு நீங்கள் உங்கள் ஜீவனை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த உலகம் அனைத்தையும் நீங்கள் ஆதாயப்படுத்தினாலும் உங்களுடைய ஜீவனை நீங்கள் நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நீங்க எவ்வளவு ஒர்க் பண்ணலாம், பணம் சேர்த்து வைக்கலாம், நகை வாங்கலாம், ஆனா உங்களுடைய ஜீவனை யார் காத்துக்கொள்ளணும்? நீங்க தான் காத்துக்கொள்ளணும். உங்களுடைய ஜீவனை நீங்க கடைசி நாள்ல நஷ்டப்படுத்தி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன லாபம் இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அதனால ஜாக்கிரதையா இருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு நூலின் மீது நடக்கிறது தான். கவனமுடையவர்களா இருக்க வேண்டும். வலது இடது புறம் நம்ம சாய்ந்து விழுந்து போயிடக்கூடாது. பிசாசானவன் என்ன செய்வான்? நமக்கு பிடித்த மனிதர்கள் மூலமாகவே பல தந்திரங்களை கொண்டு வருவான். இல்லை என்றால் வேலை ஸ்தலங்கள்ல, இல்லைன்னா குடும்பத்தில் இருந்து, இப்படி பல காரியங்கள் வழியாக பிசாசானவன் உங்களை சோர்வுக்குள்ளாக்க, பாவத்தின் அடிமைத்தனத்தில் சிக்க வைப்பதற்கு அவன் தந்திரமாக வருவான். பிரியமானவர்களே, நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீங்கள் விழித்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கடைசியாக பிரபஞ்சத்தினின்று விடுதலை. ஆதார வசனம் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளுக்குள் பிரவேசிக்க முடியாதபடிக்கு என்னதான் சொன்னாலும், என்ன சாட்சின்னு அவங்க கிட்ட நம்ம ஷேர் பண்ணாலும் அவங்களுடைய மனது என்ன இருக்கும்? குருட்டாட்டம் பிடித்திருக்கும். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், அதாவது பிசாசானவன், அவர்களுடைய மன கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். அதனால் மாத்திரமே நம்ம என்னதான் சுவிசேஷம் சொன்னாலும் அவங்களால முழுமையான ரட்சிப்புக்குள்ள சில பேர் விசுவாசிப்பாங்க, ஆனா அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பிரியமானவர்களை, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இப்பிரபஞ்சத்தின் தேவனிடத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கூட பரிதாபமாக இந்த பிசாசானவனின் குருட்டாட்டத்திற்கு அகப்பட்டிருக்கிறாங்க. தப்புன்னு தெரியும், ஆனாலுமே அதை பின்பற்றி நடப்பாங்க. நம்ம என்னதான் அவங்க கிட்ட போயிட்டு கவுன்சிலிங் பண்ணாலும் அவங்களுடைய தீர்மானத்துல அவங்க மாறவே மாட்டாங்க. அது நிமித்தமாகவே அநேக குடும்பங்கள்ல டிவோர்ஸ், பிரச்சனை, பிரிவினை எல்லாம் வருகிறது. பிரியமானவர்களே, நம்ம யாரும் இதற்கு அகப்படாதவாறு நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய மனக்கண்கள் ஏதாவது ஒரு காரியத்துல குருடாக்கி பிசாசானவன் வைத்திருக்கிறானா, நீங்க அதுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுடைய மனக்கண்களை வெளிச்சமாக, பிரகாசமாக மாற்றி உங்களை, நீங்கள் விடுதலை பெறாத பகுதிகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க ஆராய்ந்து பாருங்க. இது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, வேதத்தில் அநேக காரியங்கள்ல அடிமைப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சில பேர் மரண கட்டுகளிலிருந்து விடுதலையாக வேண்டும், சில பேர் வியாதியிலிருந்து விடுதலையாக வேண்டும். இப்படி பல காரியங்களில் மனிதர்களுக்கு விடுதலை அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தற்பரிசோதனை பண்ணி பாருங்க. நீங்க எந்த பகுதிகளில் நீங்க விடுதலை பெற வேண்டுமோ நீங்க அதற்காக ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாள் முழுவதும் இதை நீங்க யோசித்து பாருங்க. நீங்க விடுதலை பெற்றீங்கன்னா மாத்திரமே உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா.
அது மாத்திரமல்ல, நீங்க அடிமைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் கர்த்தர்கிட்ட மனம் விட்டு பேசுங்க. அதை விட்டு விடுவதற்கு நீங்கள் முதலாவது முயற்சி செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று வரை அப்பா எங்களை நீர் கண்மணி போல் பாதுகாத்து ஜீவனோடு வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பாவ அடிமைத்தன கட்டுகள், வியாதிகள், சாபங்கள் ஆண்டவரே, அடிமைத்தனத்திலிருந்து, இப்பிரபஞ்சத்து அந்தகார லோகாதிபதிகளின் அப்பா குருட்டாட்டத்தில் இருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக. மரண பயத்தினால் தூங்க கூட முடியாதபடிக்கு அப்பா போராட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினால் விடுதலை கட்டளையிடுவீராக. எல்லா சத்துருக்களின் தந்திரங்களையும் இயேசுவின் நாமத்தால் நிர்மூலமாக்கி போடுவீராக. சர்ப்பங்களை, தேள்களை மிதிக்கவும், சத்துருவின் சகலவித தந்திரங்களை மேற்கொள்ளவும் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னீரே அப்பா. அந்த அதிகாரத்தின் வல்லமையினால நாங்கள் ஒவ்வொருவரும் ஒருமனதாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சத்ருவானவனின் கிரியைகள், அவன் போட்ட எல்லா தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி போடுவீராக. அப்பா, எந்தெந்த இடத்துல எந்தெந்த இழப்புகள் அவன் கொண்டு வந்தானோ இயேசுவின் நாமத்தால் அதை எடுத்துக்கொண்டு அவன் நிர்மூலமாகி அப்பா போக இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. இழந்த சந்தோஷத்தை இரட்டத்தனையாக கொடுங்க. இழந்த சமாதானத்தை இரட்டத்தனையாக கொடுங்க. திருமணம் இல்லாமல் அப்பா தடையாகுகிறது அப்பா, குழந்தை இல்லாமல் அப்பா ஒவ்வொரு மாதமும் காத்துக்கொண்டு அப்பா ஏமாற்றத்தை அடைந்து கொண்டு அப்பா துக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளை இயேசுவின் நாமத்தினால் அப்பா நீர் சந்திப்பீராக. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. நீர் அற்புதத்தின் தேவன் அல்லவா அப்பா. ஒரு மனதை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினால் ஒரு அதிசயத்தை, அற்புதத்தை கட்டளையிடுவீராக. ஆசீர்வதிங்கப்பா. தேவையோடு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளை இயேசுவின் நாமத்தினால் சந்திங்க. வேலை இல்லாதபடிக்கு அப்பா ஒழுங்கான நிரந்தர வேலை இல்ல, புதிதான வேலை கிடைத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினால் அப்பா புதிய வேலை, அவருடைய வாழ்க்கை அப்பா அவர்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எவ்வளவு சம்பாதித்தாலும் கடன்கள் ஆண்டவரே, எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அப்பா மீண்டும் மீண்டும் அப்பா வட்டிக்கு கடன் வாங்குகிற அப்பா அந்த அடிமைத்தனத்தில் சிக்கி இருக்கிற அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் அப்பா ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக தகப்பனே. அப்பா எல்லா சத்துருக்களின் தந்திரங்களையும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி போடுகிறோம் தகப்பனே. இருளின் அதிகாரத்திலிருந்து நீர் எங்களை விடுதலை ஆக்கி விட்டீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜீவ காலம் எல்லாம் ஆண்டவரே மரண பயத்தினால் நாங்கள் அடிமைப்படாதபடிக்கு நீர் எங்களுக்காகவே அப்பா உம்முடைய ஜீவனை சிலுவையில் ஒப்பு கொடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பூரண அன்பில் பயமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினால் விடுதலை பெற வேண்டிய பகுதிகளில் விடுதலை உண்டாவதாக தகப்பனே. அற்புதங்களை கட்டளையிடுங்க, அதிசயங்களை உண்டு பண்ணுங்க அப்பா. அப்பா ஒன்று இல்லாத இடத்தில் ஒன்றை உருவாக்குகிற தேவன் நீர் ஆண்டவரே. வியாதியோடு நெருக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, ஹாஸ்பிட்டல்ல அப்பா மருந்து வாங்க முடியாதபடிக்கு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இயேசுவின் நாம அவர்களுடைய தேவைகளை சந்திப்பீராக. என் தேவனே அப்பா மனம் இறங்குவீராக. ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் அப்பா. உம்மை அறிந்த முகங்கள் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்தவர்கள் ஆண்டவரே அவருடைய முகங்கள் வெக்கப்பட்டு போக கூடாது தகப்பனே. ஏற்ற வேளையில் ஆண்டவரே இன்றைய ஒரு அற்புதத்தை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுவீராக அப்பா. இனி வர நாட்கள் ஆண்டவரே அவர்கள் மாறுதல்களையும் அப்பா விசாலமான ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் காண இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்வீராக. எல்லா பாவ அடிமைத்தன கட்டிலிருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை உண்டாவதாக. எல்லா சத்துருக்களின் தந்திரங்களையும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேனப்பா. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதபடி தகப்பனே. சகலத்தையும் நீர் உருவாக்குனீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினால் உருவாக்குனீர் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பேர்பாராய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தடைகள் மாறட்டும் பிள்ளைகள் அப்பா. ஆசீர்வாதமான அப்பா வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தில் ஒரு கிருபை உண்டாவதாக. புது புது கிருபையினால் நன்மையினால் உடைய பிள்ளைகளை அலங்கரிப்பீராக. எல்லாவித போராட்டங்களில் இருந்து ஒரு விடுதலையை பெற்று இவர்களும் இவர்கள் குடும்பங்களும் உமக்காக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்ததாமே கிருபை செய்வீராக. ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஆமென்றும் ஆமென் என்று நீர் பதில் கொடுத்து விட்டீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி நீங்கள் சத்தியத்தை அறிந்து நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கி உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. God bless you.
பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க.